Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், இந்த ஸ்மிட்டுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த கேட்டகரியில் ஸ்மிட்டில் ஆல்ரெடி தெரியும், நம்ம ஒரு அசிடிக் மீடியத்தில் ஹைட்ரஜன் அசைடு எடுத்துக்கலாம், இல்லைனா ஆல்கைல் அசைடு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு பிரைமரி அதாவது அமீன்ஸ் கிடைக்குதா, இல்லை அமைடு கிடைக்குதா, இல்லை சயனைடு கிடைக்குதா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ரியேஜென்ட் அண்ட் ரியாக்டன்ட், அதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த கேசஸில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்மிட்டில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆசிட், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அசைட் HN3 வித் அசிடிக் மீடியம் H+. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெடிலி இன்ட்ராக்ட் வித் அசிடிக் மீடியம். இட் இஸ் கால்டு ஹைட்ரஜன் அசைட். இந்த ஹைட்ரஜன் அசைட் கூட அசிடிக் மீடியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிடில் அந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெடிலி இன்ட்ராக்ட் வித் H+. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது RC+O H, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது OH. இப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடிய ஹைட்ரஜன் அசைட் எப்படி எழுதலாம்னா HN ட்ரிபிள் பாண்ட் N. இட் இஸ் த ப்ளஸ் அண்டு மைனஸ். இந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய N மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும்போது ஃபர்தராக நமக்கு கிடைக்கக்கூடியது இதிலிருந்து R, இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி நம்ம OH மாறும். ஸோ ROH, இங்கே ஆல்ரெடி ஒரு OH ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் நைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் N ட்ரிபிள் பாண்ட் N, இங்கே ப்ளஸ். ஸோ இதிலிருந்து ஒரே கார்பனில் 2 OH ப்ரெசென்ட் ஆகினா ஹைலி அன்ஸ்டேபிள். சேம் கார்பனில், அதாவது நம்ம ஜெம் டையால் அப்படின்னு சொல்லுவோம். ஜெம் டையால் அப்படிங்கிறதும் விசினல் டையால் அப்படிங்கிறதும் நமக்கு வேறு. ஜெம் அப்படிங்கிறது சேம் கார்பனில் 2 ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது OH 2 ஆல் அப்படின்னா 2 ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அது ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது இந்த காம்பவுண்ட்லேருந்து இம்மிடியேட்டாக வாட்டரை எலிமினேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்ன ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு கார்பனில் காம்பவுண்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது RC+O, ரிமைனிங் இருக்கக்கூடியது N, இதில் ஒரு ஹைட்ரஜன், நெக்ஸ்ட்டு N ட்ரிபிள் பாண்ட் N, இங்கே பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நைட்ரஜன், அதாவது நைட்ரீன் இன்டர்மீடியட். ஸோ இந்த பாண்ட் இந்த நைட்ரஜனை நோக்கி மூவ் ஆகும், அதாவது மைக்ரேட் ஆகும். இந்த பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு அல்கைல் அசைடு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது ஆல்கைல்ஸ் ஐசோசைனேட் சொன்னாங்க இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் R, இங்கே N, இங்கே H, இதில் டபுள் பாண்ட் C, டபுள் பாண்ட் O, இந்த N2 வெளியே போயிடும். ஸோ சிமிலர் டு இப்போ இந்த NH பார்ட்டிசிபேட் பண்ணும்போது N2 வெளியே போச்சுன்னா இந்த பாண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாண்ட் N2 ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து ஃபர்தராக நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, சரிங்களா, வாட்டரை ஆட் பண்ணும்போது, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் ரிச் இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் காம்பவுண்டை அட்டாக் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகிறதுக்கு பதிலாக ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டான இந்த பாண்ட் இப்படி மைக்ரேட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது RN, இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். இங்கே H, ஆல்ரெடி C, இதில் நமக்கு ஒரு OH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ரிமைனிங் இருக்கக்கூடியது O. இப்போ ஃபர்தராக இந்த நைட்ரஜனுக்கு மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அப்படி இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடியது RN, இதில் திரும்ப ஃபர்தராக ஹைட்ரஜன், இங்கே ஃபர்தராக C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு OH ப்ரெசென்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இந்த இருக்கக்கூடிய பாண்ட் மைக்ரேட் ஆகிட்டு இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகி நமக்கு RNH2 இந்த பாண்ட், அதாவது ஹைட்ராலிசிஸ் ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்தர் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு அமீனும் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய காம்பவுண்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு RNH2 ப்ளஸ், இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இந்த ஹைட்ரஜன்ஸ் வரும்போது RNH2வும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ ஒரு அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். எதிலிருந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன் அசைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் போடும்போது நமக்கு RNH2 நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ RCOOHலிருந்து
நமக்கு கிடைக்கக்கூடியது RCOOH. ஒரு ஆசிட்லேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஒரு அமீனை வந்து இந்த ஸ்மிட் ரியாக்ஷன் மூலிமா இல்லைனா ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த காம்பவுண்டை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுவும் இந்த ஸ்மிட் ரியாக்ஷனுக்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.